அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் பால் பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு கீழே ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு பால் பேட்மிண்டனில் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அது ரிலேட்டடாக வரக்கூடிய முதல் வீடியோ இதுவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் இப்படி இந்த 3 ராக்கெட் கேம்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஸ்கில்ஸோட நேமோ அல்லது டெக்னிக்ஸோட நேமோ எல்லாத்துக்கும் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்குது. அது கோச்சஸுக்கு தெரியுது, பிளேயர்ஸுக்கு தெரியுது, பார்க்கக்கூடியவங்களுக்கும் தெரியுது. அதே மாதிரி பால் பேட்மிண்டனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாத சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் பால் பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ டென்னிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர் ஹேண்ட் ட்ரைவ்னு சொல்லுவோம், பேக் ஹேண்ட் ட்ரைவ் சொல்லுவோம், சர்வீஸ் சொல்லுவோம், வாலி சொல்லுவோம், ட்ராப் சொல்லுவோம், ஓவர் ஹெட் ஸ்மாஷ் சொல்லுவோம், அந்த வாலியிலேயே ஓவர் ஹெட் வாலி சொல்லுவோம், அண்ட்ராம் வாலி சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்கில்ஸு டெக்னிக்ஸுடைய அளவு வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி டெக்னிக்ஸ் பற்றி பேச போனோம்னா கான்டினென்டல் கிரிப் சொல்லுவோம், ஈஸ்டர்ன் ஃபோர் ஹேண்ட் சொல்லுவோம், ஈஸ்டர்ன் பேக் ஹேண்ட் சொல்லுவோம், செமி வெஸ்டர்ன் சொல்லுவோம், வெஸ்டர்ன் சொல்லுவோம். இப்படி டெக்னிக்ஸும் அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே நம்ம பேட்மிண்டன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேட்மிண்டன்லையும் ஷார்ட் சர்வ், லாங் சர்வ், கிளியர், ஸ்மாஷு, அது மாதிரி ஃபோர் ஹேண்ட் டிஃபென்ஸ், பேக் ஹேண்ட் டிஃபென்ஸ் அப்படி ஸ்கில்லையும் இருக்கும். டெக்னிக்ஸ் பார்த்தோம்னா இப்போ கிரிப்ஸை பற்றி பேசணும்னா கான்டினென்டல் கிரிப் இருக்கும், தம்ப் கிரிப் இருக்கும், மூவ்மெண்ட் பேட்டர்ன் இருக்கும், இப்படி டெக்னிக்ஸும் இருக்கும். அதே டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதேலேயே ஃபோர் ஹேண்ட் ட்ரைவ் இருக்கும், பேக் ஹேண்ட் ட்ரைவ் இருக்கும், ஷாப்ஸ் இருக்கும், சர்வீஸ் இருக்கும், ட்ராப் இருக்கும், லாப் இருக்கும், இப்படி அதுலேயும் ஸ்கில்ஸ் இருக்கும். டெக்னிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்ட்ஸ் எப்படி நிற்கணும் அப்படிங்கிறது இருக்கும். கிரிப்பை பற்றி பேசும்பொழுது அதுலேயும் ஷேக் அண்ட் கிரிப் இருக்கும், பென் கிரிப் இருக்கும். இப்படி எந்த ராக்கெட் கேம்ஸ் எடுத்தாலும் அதுக்குன்னு ஸ்கில்ஸு, அதுக்குன்னு டெக்னிக்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அது போக அதுக்கான வீடியோ கிளிப்ஸ் இருக்குது, லிட்ரேச்சர்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. இது மாதிரி அவைலபிள் மார்க்கெட்டில் ரொம்ப இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பால் பேட்மிண்டன் கேமுக்கு அந்த மாதிரி ஒரு லிட்ரேச்சர்ஸோ இல்லை வந்து ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனோ இல்லை. அப்படிங்கிறதுனாலையும் நான் இந்த ப்ரெசன்டேஷனை இப்போது ரெடி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷனை டெடிகேட் பண்ணுறேன் யார் யாருக்கு அப்படின்னா ஆல் லவபிள் சீனியர் பிளேயர்ஸ். இந்த கேமை பல காலமாக உருவாக்கி அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிற எல்லா சீனியர் பிளேயருக்காகவும், அப்புறம் கேம் லவ்வர்ஸ், சில பிளேயர்ஸ் இல்லாமல் சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த கேம் லவ்வர்ஸ், மோட்டிவேட்டர்ஸ், பிளேயர்ஸை உருவாக்கக்கூடிய மோட்டிவேட்டர்ஸ், அவங்கள உருவாக்கக்கூடிய கோச்சஸ், அப்புறம் அந்த கேமையே டெவலப் பண்ணுறதுக்காகவே முழு கடமையாக இருக்கக்கூடிய கேம் டெவலப்பர்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ், அசோசியேஷனில் உள்ளவங்க, தென் பேரண்ட்ஸ், பிளேயருடைய பேரண்ட்ஸு, அப்புறம் இப்போ யங் பட்ஸ், இப்போ தான் விளையாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய யங் பட்ஸ், அப்புறம் பால் பேட்மிண்டன் யூத்ஸ், அப்புறம் பால் பேட்மிண்டன் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்காகவும் இந்த ப்ரெசன்டேஷனை டெடிகேட் பண்ணுறேன். நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தது பால் பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு கேம் தான் என்னுடைய முழு வளர்ச்சிக்கும் காரணம். அதுக்கு காரணமாக இருந்தவங்க என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய கிளப் சன் பால் பேட்மிண்டன் கிளப் பரமக்குடி, அந்த கிளப் மெம்பர்ஸுக்கும் நான் என்னுடைய இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் சொன்னதை செய்கிறதுக்காகவும் என்னுடைய கோச்சிங் ஏற்றுக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கக்கூடிய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இன் பால் பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு நானே இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். டோட்டலாக 22 ஸ்கில்ஸ் வந்து லிஸ்டட் பண்ணியிருக்கேன். அதை ஒன் பை ஒன்னாக நான் இங்கே காமிக்கிறேன், அதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிப்பில் எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிக்கக்கூடாது. ஸோ பொதுவாக கான்டினென்டல் கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த கிரிப்பை பற்றி ஒரு எலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பை பற்றி தெரிஞ்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து கிரிப். செகண்ட் டெக்னிக் வந்து பால் ஹோல்டிங், பாலை எப்படி ஹோல்டு பண்ணணும், பாலை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் டெக்னிக். பால் பேட்மிண்டனுக்கு தேவையான செகண்ட் டெக்னிக். இது வந்து மூணாவது டெக்னிக் ஃப்ளாட் சர்வ். சர்வீஸ்லேயே எப்படி சர்வீஸ் போடுறது, அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் சர்வ். நாலாவது வந்து ஹை சர்வ் அப்படிங்கிற செகண்ட் சர்வீஸில் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. அதில் ஃப்ளாட் சர்வ் பார்த்தோம், இப்போ பார்க்குறது ஹைட் சர்வ். ஸோ ஹைட் சர்வீஸ் எப்படி போடணும், ஸோ ஹைட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்லோடைய பேர்.
தென் 5வது ஸ்கில் பார்க்குறது வந்து பேக்அவுட் சர்வ். ஸோ ஃப்ளாட் சர்வ் பார்த்தோம், ஹைட் சர்வ் பார்த்தோம். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் சர்வில் பார்க்கும்போது பேக்அவுட் சர்வ். பேக்அவுட்டில் சர்வீஸ் நம்ம எப்படி சர்வீஸ் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியது. ஸோ நமக்கு இது 5வது ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் 5வதாக வருது. இது பேக்அவுட் சர்வ். தென் 6வது ட்ராப் சர்வ். ட்ராப் சர்வீஸ் அப்படிங்கிறது நெட்டு பக்கத்தில் போடக்கூடியது நம்ம ட்ராப் சர்வீஸ்னு சொல்கிறோம். ஸோ 6வது ஸ்கில்லாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது ட்ராப் சர்வ். இந்த மாதிரி சர்வீஸ் போகிறது பேர் ட்ராப் சர்வ்னு சொல்கிறோம் நம்ம. தென் டிரைவ் ஃப்ளிக் சர்வ். இது பேர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சர்வீஸ் பேர் வந்து டிரைவ் ஃப்ளிக் சர்வ். ஸோ இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் போட்டோம் அப்படின்னா ராக்கெட்டை நேராக வச்சு அதை ஸ்பின் பண்ணி ஆப்போனண்ட் எதிர்பார்க்க டைரக்ஷன் போட்டோம்னா அது பேர் டிரைவ் ஃப்ளிக் சர்வ். தென் 8வது ஸ்கில்லு ஃபோர் ஹேண்ட் ஸ்பின் ஸ்ட்ரோக். நம்ம எல்லாத்தையுமே அடின்னு சொல்லுவோம், இல்லை நம்மளுக்கு கலோக்கியில் நம்ம ஒன்று ஒன்றா பேசிகிட்டே வருவோம். பட் அந்த ஸ்மாஷுக்கு அந்த ஸ்ட்ரோக்கு பேர் வந்து ஃபோர் ஹேண்ட் ஸ்பின் ஸ்ட்ரோக். இந்த 9th பேக் ஹேண்ட் ஸ்பின் ஸ்ட்ரோக். ஃபோர் ஹேண்டில் அடிக்கிற வாங்கி பண்ணுறது பூரா நம்ம வந்து ஃபோர் ஹேண்ட் சைடுன்னு சொல்கிறோம். பேக் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி அடிக்கிற ஸ்கில்லுக்கு பூரா பேக் ஹேண்டுன்னு ஆட் பண்ணி வரும். ஸோ இது வந்து பேக் ஹேண்ட் ஸ்பின் ஸ்ட்ரோக். பாலை பேக் ஹேண்ட் சைடு ரிசீவ் பண்ணி நம்ம ஸ்பின் பண்ணி அடிக்கிறோம். இது 9th ஸ்கில்லு. தென் 10th ஸ்கில்லு வந்து ஃபோர் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட். பாலை வந்து ஃப்ளோட் பண்ணணும்னு சொல்கிறோம் நம்ம. ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்கிறோம். ஒரு கேமில் பேட்மிண்டனில் கிளியர்னு சொல்லுவோம், இந்த கேமில் நம்ம ஃப்ளோட்னு சொல்கிறோம். ஸோ இது பேர் ஃபோர் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட். அதுக்கடுத்து பேக் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். பாலை பேக் ஹேண்ட் சைடு வாங்கி ஓவர் ஹெட்டில் வாங்கி ஃப்ளோட் பண்ணக்கூடியது பேக் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட். தென் ஃபோர் ஹேண்ட் அண்ட்ராம் ஃப்ளோட். இந்த ஸ்கில் வந்து மற்ற கேமில் கிடையாது. மற்ற கேம் டிஃபென்ஸ் மட்டும்தான் இருக்கும், இதில் மட்டும்தான் ஃப்ளோட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபோர் ஹேண்ட் அண்ட்ராம் ஃப்ளோட். பாலை ஸ்பின் பண்ணாமல் அண்ட்ராமில் தூக்கி ஹைட்டில் தூக்கி பின்னால் போடுறோம். நம்ம பேக் பொசிஷனுக்கு போடுறது வந்து அண்ட்ராம் ஃப்ளோட், ஃபோர் ஹேண்ட் சைடு. தென் அதே வந்து பேக் ஹேண்ட் அண்ட்ராம் ஃப்ளோட். பேக் ஹேண்ட் சைடு வரக்கூடிய பாலை அண்ட்ராமில் எடுத்து நம்ம ஃப்ளோட் பண்ணி தூக்கி போடுறோம். டிஃபென்ஸ் வேறு, இந்த ஃப்ளோட் வேறு, அண்ட்ராம் ஃப்ளோட் வேறு. ஸோ இது 13th ஸ்கில். தென் 14th ஸ்கில் வந்து ஃபோர் ஹேண்ட் ட்ராப் ஷாட். ஃபோர் ஹேண்ட் சைடு, நமக்கு ஃபோர் ஹேண்ட் சைடு வரக்கூடிய ஹைட்டில் வரக்கூடிய பாலை ரிசீவ் பண்ணி நம்ம ட்ராப்பில் அடிக்கிறது. நெட்டு பக்கத்தில் பால் விழுகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் பண்ணோம்னா அது பேர் வந்து ஃபோர் ஹேண்ட் ட்ராப் ஷாட். இது ஃபோர் ஹேண்ட் ட்ராப் ஷாட். தென் 15th வந்து பேக் ஹேண்ட் ட்ராப் ஷாட். பால் வந்து நமக்கு பேக் ஹேண்ட் சைடு கிடைக்கும், அந்த பாலை நம்ம ஸ்பின் பண்ணி பாலை ட்ராப் ஷாட் அடிக்கிறோம். அந்த ஸ்கில்லுக்கு பேர் பேக் ஹேண்ட் ட்ராப் ஷாட். தென் செட்டிங். மற்ற கேமில் இப்போ வாலிபால் அப்படின்னு பார்த்தோம்னா அது பேர் செட்டிங்னு சொல்கிறோம். நம்ம இதில் பிளாக்னு சொல்கிறோம், செட்டிங்னு சொல்கிறோம். வாலிபாலில் பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கேம்லையும் இதை பிளாக்கிங் சொல்லலாம் அல்லது செட்டிங்னு சொல்லலாம். பாலை ஃப்ரண்ட்டில் நின்று பாலை அடிக்கிற பாலை நம்ம தடுக்கிறதுக்கு பேர் வந்து செட்டிங் அல்லது பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஓவர் ஷாட். இது வந்து மற்ற கேமில் என்ன பேர் சொல்கிறோம்னா லாப்னு சொல்கிறோம். இப்போ டென்னிஸை பொறுத்த வரைக்கும் லாப், அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்லேயும் லாப் அப்படின்னு சொல்லுவோம். பால் பேட்மிண்டனில் ஓவர் ஷாட் அப்படிங்கிறோம். ஓவர் ஷாட் அப்படின்னா பாலை வந்து ஓவர் ஸ்பின் அடித்து அந்த பாலை வந்து பின்னால் தள்ளுறது. அதாவது ஃப்ளோட் ஆடாமல் பாலை வந்து பவுண்ட்ரி லைனில் போய் விழுகும், பவுண்ட்ரி லைன் ஏரியாவில் போய் விழுகும். அதுக்கு பேர் ஓவர் ஷாட்டுன்னு பேர். இது 17th ஸ்கில்லு. தென் 18th ஸ்கில் வந்து ஸ்பின் ஸ்மாஷ். இந்த ஸ்மாஷ்லேயே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மாஷஸ் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஸ்பின் ஸ்மாஷ். பால் வரும், பாலை ஸ்பின் பண்ணி தான் அடிப்போம். பவரை தான் அடிப்போம், நம்ம ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக தான் அடிப்போம். ஆனால் பாலை வந்து ஸ்பின் பண்ணி தான் பவர் அடிப்போம். பால் பேட்மிண்டன் பொறுத்த வரைக்கும் அஃபென்சிவ் ஸ்கில்லையாக இருந்தாலும் சரி, டிஃபென்சிவ் ஸ்கில்லையாக இருந்தாலும் சரி, எந்த வேரியேஷன் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுதுன்னா ஸ்கில்லு. அந்த ஸ்கில்லு எது டாமினேட் பண்ணுதுன்னா ஸ்பின் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுது. அந்த டெக்னிக் முக்கியமான டெக்னிக். இது பேர் ஸ்பின் ஸ்மாஷ். அதுக்கடுத்து ஃப்ளாட் ஸ்மாஷ். இது வந்து ஃப்ரண்ட் பொசிஷனில் உள்ள பிளேயர்ஸ் பாலை ஃப்ளாட்டாக ரிசீவ் பண்ணி அடிப்பாங்க. இப்போ வந்து பாலை ஸ்பின் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக ஃப்ளாட்டாக பாலை வாங்கி அடிப்பாங்க. இதில் ஸ்பின்னே கிடையாது, பால் வரும்போது டேரெக்டாக ஃப்ளாட் அடிக்கிறதுனால இது பேர் ஃப்ளாட் ஸ்மாஷ். மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் பிளேயர்ஸ், சென்ட்ரல் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது 19th ஸ்கில்லு. தென் 20th ஸ்கில் வந்து ஃபோர் ஹேண்ட் அண்ட்ராம் டிஃபென்ஸ். ஃபோர் ஹேண்ட் அண்ட்ராம் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபோர் ஹேண்ட் சைடு அவங்க இங்கேருந்து ஆப்போனண்ட்லேருந்து அடிக்கக்கூடிய ஸ்மாஷ் பண்ணுற பாலையோ அல்லது ஸ்பின் ஸ்ட்ரோக் அடிக்கிற பாலையோ நம்ம டிஃபென்ஸ் எடுத்து போடுவோம். அதை அண்ட்ராம் ஃப்ளோட் மாதிரி எடுத்து போட முடியாது, நம்ம
இதை வந்து டிஃபென்ஸ் எடுத்து போடுவோம். வரக்கூடிய பாலை நம்மளும் ஸ்பின் பண்ணி அனுப்புவோம். நம்ம தொட்ட பால் வெளியில் கட் பண்ணி வெளியில் போயிடும், டிவியேட் ஆயிரும். அதனால் வரக்கூடிய பாலுக்கு நம்மளும் ஸ்பின் பண்ணி அனுப்புவோம். இது பேர் ஃபோர் ஹேண்ட் அன்ராம் டிஃபென்ஸ். தென் 21st ஸ்கில் வந்து பேக் ஹேண்ட் அன்ராம் டிஃபென்ஸ். எப்படி ஃபோர் ஹேண்டில் பார்த்தோமோ அதே மாதிரியே பேக் ஹேண்ட் சைடு பாலை டிஃபென்ஸ் பண்ணி அனுப்புறது. இதுலேயும் நம்ம வந்து பாலுக்கு வந்து பேக் ஸ்பின் கொடுத்து தான் பாலை வந்து டிஃபென்ஸ் ஆட முடியும். ஃப்ளாட்டாக வச்சா பால் டிவேட் ஆயிரும். இது வந்து பேக் ஹேண்டில் வரக்கூடிய அன்ராம் டிஃபென்ஸ். இது வந்து 21st ஸ்கில்லு. தென் 22nd லாஸ்ட் ஸ்கில் வந்து ஃப்ளாட் டிரைவ். இது வந்து தட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் நம்ம கலோக்கியில் பேசும்போது பாலை தட்டுறா அப்படின்னு சொல்லுவோம். விளாண்டுட்டு இருக்கும்போது பாலை தட்டுறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஃப்ளாட் டிரைவ். அந்த பால் வந்து பாலை பிளைனாக பால் வரும் பொழுது நெட் ரேஞ்சில் பாலை தள்ளி விட்டுருவோம். அது வந்து புஷ்ன்னு சொல்லுவோம், சம்டைம்ஸ் வந்து தட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள ஸ்கில்லுக்கு பேர் ஃப்ளாட் டிரைவ். ஸோ டோட்டலாக வந்து நம்ம பார்த்துருக்கிற பேசிக் ஸ்கில்ஸ் இன் பால் பேட்மிண்டனில் பார்த்தோம்னா அது 2 டெக்னிக் பார்த்துருக்கோம். ஒன்று கிரிப்பு, இன்னொன்று பால் ஹோல்டிங். கிரிப்பை பற்றி வீடியோ ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில், அது கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். தென் பால் ஹோல்டிங் பற்றி பேசியிருக்கோம். தென் ஃப்ளாட் சர்வ், ஹை சர்வ், பேக்ஹேண்ட் சர்வ், ட்ராப் சர்வ், டிரைவ், ஃப்ளிக் சர்வ். ஸோ சர்வீஸ்லேயே இப்போ நம்ம 5 விதமான சர்வீஸ் இருக்குது. 5 விதமான சர்வீஸ்க்கும் 5 விதமான நேம் வச்சுருக்கோம். தென் ஸ்பின் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஹேண்ட் சைட் ரிசீவ் பண்ணி அடித்தோம்னா அது பேர் ஃபோர் ஹேண்ட் ஸ்பின் ஸ்ட்ரோக். பேக் ஹேண்ட் சைட் ரிசீவ் பண்ணி அடித்தோம்னா பேக் ஹேண்ட் ஸ்பின் ஸ்ட்ரோக். அதே மாதிரி ஃப்ளோட் ஆடுறோம், அதுக்கு பேர் ஃப்ளோட்டு. அது வந்து ஃபோர் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட்டு. அதே பேக் ஹேண்ட் ரிசீவ் பண்ணோம்னா பேக் ஹேண்ட் ஓவர் ஹெட் ஃப்ளோட். தென் அன்ட்ராம் ஃப்ளோட். பாலை வந்து அன்ட்ராமில் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓவர் ஹெட் ரிசீவ் பண்ணால் பால் கீழே விழுது. அதை பால் ஒரு போய் ஃப்ளாட்டாக மேலே பின்னால் தூக்கி போடுறோம் அப்படின்னா ஃபோர் ஹேண்ட் அன்ட்ராம் ஃப்ளோட். அது பேக் ஹேண்ட் சைட் ரிசீவ் பண்ணோம்னா பேக் ஹேண்ட் அன்ட்ராம் ஃப்ளோட். ட்ராப் ஷாட்டில் 2 பார்க்குறோம். ஒன்று ஃபோர் ஹேண்ட் ட்ராப் ஷாட், அனதர் ஒன்று பேக் ஹேண்ட் ட்ராப் ஷாட். தென் 16th ஸ்கில் என்ன பார்த்தோம்னா செட்டிங். பாலை வந்து ஃப்ரண்ட்டில் நின்று நெட் ரேஞ்சில் நின்று பாலை பிளாக் பண்ணுறதுக்கு பேர் செட்டிங் அல்லது பிளாக்னு சொல்கிறோம். தென் 17th வந்து ஓவர் ஷாட். பேக் பொசிஷன் பிளேயரு பாலை பின்னால் வரும் பொழுது அதை கட் பண்ணி ஆப்போனண்ட்டுடைய பேக் சைடு எதிர்பார்க்காத அளவுக்கு பேக் சைடு அடிக்கிறது. அதாவது ஸ்மாஷ் பண்ணுற மாதிரியே பாலை பின்னால் அடிக்கிறது. அதுக்கு பேர் ஓவர் ஹெட் ஷாட்னு சொல்லுவோம். இது பொதுவாக வந்து டாப் ஸ்பின் யூஸ் பண்ணி அடிக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டெலிவரி இருக்கும். அதனால் இது பேர் ஓவர் ஷாட் அப்படின்னு பேர். தென் 18th ஸ்கில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்பின் ஸ்மாஷ் பார்த்தோம். பேக் பொசிஷன் பிளேயர் பாலை எப்படி கட் பண்ணி அடிக்கிறாங்க, ஸ்பின் பண்ணி அடிக்கிறாங்கிறத பார்த்தோம். தென் ஃப்ளாட் ஸ்மாஷ் ஃப்ரண்ட் பொசிஷன் பிளேயர் அடிக்கக்கூடியது. தென் 20th ஸ்கில் வந்து ஃபோர் ஹேண்ட் அன்ட்ராம் டிஃபென்ஸ். வரக்கூடிய அங்கேருந்து ஸ்மாஷ் பண்ணி அஃபென்ஸில் வரக்கூடிய பாலை நம்ம டிஃபென்ஸில் எடுத்து போடுறோம். இங்கே ஸ்பின்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அது ஃபோர் ஹேண்டில் யூஸ் பண்ணோம்னா ஃபோர் ஹேண்ட் அன்ட்ராம் டிஃபென்ஸ், பேக் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணோம்னா பேக் ஹேண்ட் அன்ட்ராம் டிஃபென்ஸ். த லாஸ்ட் ஒன் பார்த்தது ஃப்ளாட் டிரைவ். கிடைக்கக்கூடிய பாலை ஃப்ளோட்டும் ஆட மாட்டோம், நம்ம ஸ்ட்ரோக்கும் ஆட மாட்டோம், டிரைவ் ஆடாமல் பாலை ஃப்ளாட்டாக டிரைவ் ஆடுவோம். ஸ்பின் டிரைவ் ஆடாமல் ஃப்ளாட்டாக டிரைவ் ஆடி பாலை தள்ளி விட்டுருவோம், கேப்பாக தள்ளி விடுவோம், தட்டுவோன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் ஃப்ளாட் டிரைவ். ஸோ இப்போ பேசிகிட்டு இருக்க எல்லா ஸ்கில்லுமே இங்கே வந்து நான் டோட்டலாக லிஸ்டட் பண்ணி மற்ற கேமை கம்பேர் பண்ணி நம்ம கேமில் என்னென்ன ஸ்கில் அப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் நான் பேர் வச்சு இப்போ வந்து நான் லிஸ்டட் பண்ணியிருக்கேன். சில ரெஃபரன்ஸ் எடுத்து லிஸ்டட் பண்ணியிருக்கேன். இதை அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டெக்னிக்கையும் ஒவ்வொரு ஸ்கில்லையும் எலாபரேட்டாக வித் அனாலிசிஸோட, அது வந்து சயின்டிஃபிக் அனாலிசிஸோட இது ஏன் இந்த பேர் வந்துச்சு, இந்த டெக்னிக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணணும், அப்போ என்னென்ன சயின்ஸஸ் எல்லாம் அங்கே அப்ளை ஆகுது, அப்போ பயோமெக்கானிக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது, கினிசியாலஜி எப்படி அப்ளை ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஸ்கில் வைஸை அடுத்து அனாலிசிஸ்க்காக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இதே வீடியோவை ஒவ்வொரு ஸ்கில் வைஸ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு உங்கள் சைடில் இருந்து பெரிய பிளேயர்ஸ் இருப்பீங்க, சீனியர் பிளேயர் இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருப்பீங்க, நல்ல கோச்சஸ் இருப்பீங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பாயிண்ட் நான் ஆட் பண்ணுவீங்க நினச்சிங்கன்னா, இல்லை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கு, உங்களுடைய சஜஷன் வந்து மோஸ்ட் வெல்கம். நான் அதை நான் வந்து எதிர்பார்க்குறேன், அதை நான் வரவேற்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ வெரி மச்.